அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால இன்னைக்கு ஒரு ஜும்மாவுடைய நாள். நம்ம ஒவ்வொரு வார ஜும்மாவுலையும் நமக்கு பயனுள்ள பல உபதேசங்களை கேட்டுட்டு வரோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான ஆனால் நன்மைகள் நிறைந்த நல்லுபதேசத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்க போறோம். அல்லாஹ் விரும்பும் ஒரு 5 நபர்கள் யாரு? அல்லாஹ் விரும்பும், அல்லாஹ் நேசிக்கும் ஒரு 5 நபர்களை குறித்து நம்ம பேச போறோம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நான் இவர்களை நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நபர்களை அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். முதல்ல நேசத்தை புரிஞ்சுக்கிறோம். யார் நேசிக்கிறா? அல்லாஹ். அல்லாஹ் ஒரு 5 நபர்கள் மீது அன்பு வைக்கின்றேன் அப்படின்ட்டு அவனே சொல்றான். இப்ப அப்படியான நேசம் நம்ம எல்லாருக்குமே வேணும் இல்லையா? இப்ப உதாரணமா நம்ம வீட்டுல இல்லைன்னா நம்ம ஸ்கூல்லயே நினைச்சுக்கோங்களேன், ஒரு பிரின்சிபல் இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாணவி இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா எப்படி சந்தோஷமா இருக்கும்? பிரின்சிபல் என்னை இப்படி சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்த உலகத்தை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் இவர்களை நான் நேசிக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப நாம என்ன நினைக்கணும்னா, முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் இந்த 5 நபர்களாவும் நாம இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த 5 நபர்கள்ல யாராவது ஒருத்தராவது நாம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான். தௌபா செய்பவர்கள்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். நீங்க இன்ஷா அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஏதாவது இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கோமா? தௌபா நம்ம மனம் உணர்ந்து, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கா எப்பயாவது, இப்போ நம்ம சும்மா ஒரு கடமைக்கு மகரிப்க்கு பின்னாடி சஜ்தால துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? துவா செய்வோம். ஆனா என்ன செய்வோம்ட்டு தெரியாது. அந்த மாதிரிதான் நம்மளுடைய நிலைமை இருக்குது. தினமும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றதுதான், பாவங்களை நம்ம சேர்த்து வச்சு நாட்களை அப்படியே கொண்டு போறதை விட அன்றையுடைய நாட்கள் என்ன பாவம் செஞ்சோமோ தெரிந்தோ தெரியாமலோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம்ப்பா கண்ணை அப்படியே கொஞ்சம் ஆசுவாசமா நம்ம உள்ளத்தை வச்சு நம்ம கையேந்தி தௌபா செய்யணும்ட்டு அந்த ஷர்த்தெல்லாம் கிடையாது. நம்ம சும்மா மனதுக்குள்ளேயே, யா அல்லாஹ் நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ள செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மள மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் இப்படிதான் தௌராத் வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு வாசகம் வருது, அழகானது, நீங்க கவனிங்களேன். அப்ப என்ன வாசகம் வருதுன்னா, நல்லடியார்கள், நன்மை செஞ்ச நல்லடியார்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா, லப்பைக் யா அபதி அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அர்த்தம்னா, சொல்ல அடியானே, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஃபர்ஸ்டா ஒரே ஒரு முறைதான் என்ன செய்வான்? லப்பைக் யா அபதி அப்படின்ட்டு பதில் சொல்றான். அதே தௌராத் வேதத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படியே தொடர்ந்து படிக்கிறாங்க. ஒரு பாவி அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் சொல்வானா, லப்பைக் யா அபதி, லப்பைக் யா அபதி, லப்பைக் யா அபதி, இதோ வந்து விட்டேன் என் அடியானே, இதோ சொல்லு, இதோ என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை என்ன செய்யறான்? பதில் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, இது படிச்சுட்டு, யா அல்லாஹ் இது என்ன நியாயம்? நல்லவர் அழைத்தால் நீ ஒரு முறை தான் பதில் சொல்ற, ஒரு பாவம் செய்த பாவி உன்னை அழைத்தால் எத்தனை முறை பதில் சொல்றான்? அல்லாஹ் 3 முறை. இது என்ன நியாயம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அழகான பதில் சொல்லுவான். நல்லவன் அவன் செஞ்ச நன்மை மேல நம்பிக்கை வச்சு நான் நல்லவனா இருக்கிறேன், அதனால அல்லாஹ் நான் அழைத்தால் நான் தௌபா செஞ்சா உடனே என்ன செய்வான்? பதில் கொடுப்பாங்கிற நன்மை மீது நம்பிக்கை வைக்கிறானே தவிர ஏன் மீது நம்பிக்கை வச்சு அவன் அழைக்கல. ஆனா பாவி, நான் எந்த நன்மையும் செய்யல, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன அல்லாஹ் தான் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு அழைச்சதின் காரணமா நான் அவனுக்கு 3 முறை என்ன செய்தேன்? பதில் கொடுக்கிறேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அதனால இறைவனை நம்ம எல்லாருமே கொஞ்சம் பாவங்கள் செய்பவர்கள் தான். ஆதமுடைய மக்கள் எல்லோரும் பாவம் செய்பவர்கள் தான். அதில் பாவம் செய்பவர்கள் சிறந்தவர்கள் யாரு? தௌபா செய்து மீளுபவர்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நேசக்கூடிய முதல் மனிதர் யாரு? இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், 1. சரிங்களா? 2வது மனிதர் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். யாரு? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். முத்தவக்கிலீன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தவக்குல்,
அடிக்கடி நம்ம சொல்றோம் இல்லையா, தவக்குலோடு நம்ம எப்பயுமே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு சுருக்கமா, ஒரு ரோட்ல ஒரு இளைஞன் படுத்துட்டு இருக்கிறான். ரொம்ப சோர்வா படுத்துட்டு இருக்கிறான். ரொம்ப பசியின் காரணமா அப்படியே கூனி குறுகி படுத்துட்டு இருக்கிறான். வயதான ஒரு பெரியவர் போறாரு. "ஏன் என்னாச்சு உனக்கு, என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். என்னன்னா, "நான் ஒரு காட்டுக்குள்ள போனேன். அந்த காட்டுக்குள்ள பார்த்தேன்னா ஒரு சிங்கம், ஒரு ஒரு ஓநாய் என்ன ஆகுதுன்னா, கால் ஒடிஞ்ச ஒரு ஓநாய் இருக்குது. அந்த ஓநாய் என்ன செய்யுதுன்னா, ஒரு புதருக்குள்ள மறைஞ்சு இருக்குது. அந்த புதருக்குள்ள மறைஞ்ச அந்த கால் ஒடிஞ்ச ஓநாய்க்கு உணவு கொடுக்க யாருமே இல்ல. அப்ப அந்த ஓநாய் என்ன செய்யுதுன்னா, சிங்கம் அங்கங்க சாப்பிட்டு கடிச்சு மிச்சம் போட்டிருக்கும்ல, அந்த இறைச்சியை தான் இந்த ஓநாய் என்ன செய்யுமா, அப்படியே நொண்டி நொண்டி வந்து அந்த இறைச்சி எடுத்து சாப்பிட்டுக்குருமா. அப்ப நான் நினைச்சேன், கால் ஒடிஞ்ச ஓநாய்க்கு அல்லாஹ் உணவு கொடுக்கும் பொழுது எனக்கு உணவு கொடுக்க மாட்டானா அப்படின்ட்டு நினைச்சு, நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் எதுக்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்து இந்த இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன செய்யல, யாருமே எனக்கு உணவு கொடுக்கல. எப்படி உணவு கொடுப்பாங்க? நம்ம ஏதாவது வேலை செஞ்சு, ஏதாவது முயற்சி செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு வரும். இப்படி நேரா மண்ணு செல்வா மாதிரி இறங்குனா எப்படி இருக்கும்? மண்ணு செல்வா உணவுலாம் முதல்ல என்ன செஞ்சுச்சு? பனு இஸ்ராயேல் மக்கள்ல வானத்திலிருந்து இறங்குச்சுப்பா. அப்படிலாம் இப்ப இருந்துச்சுன்னா சமைக்கவே தேவையில்லை. அப்படியே நம்ம சாட்டுக்கு ஜாலியா சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கலாம். அது சொர்க்கத்துடைய உணவு டேஸ்டாவும் இருக்கும். மண்ணு செல்வானா என்ன அர்த்தம்னா, ரொட்டியும் இறைச்சியும் ரெண்டும் கலந்த ஒரு உணவா அப்படியே அல்டிமேட்டா எல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா அந்த பனு இஸ்ராயேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் ஒரு ஷர்த்து சொன்னான். மண்ணு செல்வா உணவு இறங்கும். ஆனா அடுத்த வேளைக்கு நம்ம சேமிக்க கூடாது. நாம ஃப்ரிட்ஜ்ல அப்படியே ஸ்டோர் பண்ணி நேத்து வச்ச சட்னி, முந்தானத்து வச்ச சாம்பார் எல்லாத்தையும் அப்படியே என்ன செய்வாங்க, மிக்சட் குழம்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வச்சிருவோம். அது அது வேற விஷயம். அப்ப அந்த மண்ணு செல்வாவை சேர்க்க ஆரம்பிச்சதுனால, சேமிக்க ஆரம்பிச்சதுனால மண்ணு செல்வாவை தடை செஞ்சுட்டாங்க. சரி, இந்த இளைஞன் அப்படிதான் செய்யறான், அப்படிதான் நினைக்கிறான். என்னன்னா, அந்த கால் ஒடிஞ்ச ஓநாய்க்கு எல்லாம் உணவு கொடுக்கும் பொழுது எனக்கு உணவு கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா படுத்துட்டான். இப்ப அந்த பெரியவர்ட்ட இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்றான். எனக்கு இப்படி எல்லாம் ஆச்சு, அதனால எனக்கு யாருமே சாப்பாடு கொடுக்கல, நான் படுத்துட்டேன். அப்ப அந்த அந்த பெரியவர் அழகான வார்த்தை சொல்றான், நீ ஏன் கால் ஒடிஞ்ச ஓநாயா இருக்கணும்னு நினைக்க? அந்த வேட்டையாடக்கூடிய சிங்கமான இருக்கக்கூடாதா? என்ன அர்த்தம்? தவக்குள் வை, ஆனா உழை, ஆனா வேலை தேடு. ஆனா நீ எங்க உன்னுடைய ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யணும்? தேடி உன்னுடைய ரிஸ்க எடுத்துக்கோ. அதே போலதான் தவக்குள் வைக்கணும் அல்லாஹ் மேல. ஆனா அதுக்கான முயற்சி நம்ம செஞ்சுக்கிறணும், செய்து கொண்டே இருக்கணும். இப்ப நம்ம நீங்க உதாரணமா நீங்க படிக்கிற பிள்ளைங்கிறதுனால நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லல. நீங்க படிக்கிறீங்க, படிப்பதற்கான முயற்சி படிச்சாதான் என்ன செய்யும், எக்ஸாம்ல மார்க் வரும். படிக்காம இருந்துட்டு அல்லாஹ் மேல தவக்குள் வச்சுட்டு, யா அல்லாஹ் நீ உதவி செய் அப்படின்ட்டு பேப்பர் முன்னாடி வச்சுட்டே உட்காந்துட்டோம்னா ஒன்னும் வராது. முட்டை தான் வரும். அப்படி அழகான ஒரு கோழி முட்டை தான் வரும். எல்லாம் பாதுகாக்கணும். அதனால தவக்குலை உறுதியான முறையில இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மீது வைக்கணும். அதற்கான முயற்சி செய்யணும். இப்ப இரண்டாவது மனிதர் யாரு? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய இரண்டாவது மனிதர் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர். மூன்றாவது, இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த உலகத்துல சோதனை, இன்பம், துன்பம் கலந்துதானப்பா வரும். அலம் நஷ்ரா லக்க சுத்ரக்ல அல்லாஹ் சொல்லுவான்ல, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது, துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹ் 2 முறை சொல்லுவான். அதனால இந்த உலகத்துல எவ்வளவுதான் நம்ம கஷ்டங்களை அனுபவிச்சாலும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியத்தை அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பா. இல்லைன்னா மறுமையில அதற்கான சிறப்பை நமக்கு கொடுப்பான். அதனால அது என்ன சோதனைகள் வந்தாலும் பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். மூன்றாவது. நான்காவது, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தூய்மைக்கு 2 வகை இருக்குது. ஒன்று உள தூய்மை, இன்னொன்று புற தூய்மை. அப்படிதானே? புற தூய்மை தானே. அதாவது உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? தூய்மையா இருக்கணும். நம்ம உள்ளத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கிறணும். நம்ம வெளிப்படையா இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அதுல ரொம்ப முக்கியமானது உள தூய்மை, ரொம்ப முக்கியம். நம்முடைய உள்ளத்துல யாரை பத்தியாவது கெட்ட எண்ணம், பொறாமை, தீய குணம், கெட்ட பண்புகள் இதெல்லாம் இல்லாம நம்ம துகிரினா இருந்தோமையானால் அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். இது 4வது வகையினர். 5வது, இன்னல்லாக யுஹிப்புல் முகசித்தீன், என்ன அர்த்தம் அப்படின்னா நீதமானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். நீதம்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்ப 2 பேர் நீங்க சண்டை, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க சண்டை போடுறாங்க, அதை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க மேல தப்பு இருக்குன்னு கரெக்டா நமக்கு தெரியும். ஆனா அவ தான் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பா. நாம என்ன செய்வோம்? என் ஃப்ரெண்டு நீ எதுக்கு அடிக்கல அப்படின்னு அவன் மேல தப்பு இருந்தாலும் மத்தவங்களை நம்ம என்ன செய்வோம்? எதிர்த்து இது பண்ணுவோம். அது முகசித்தீன் கிடையாது. நீதமா நம்ம நடந்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அது உங்களுடைய இப்போ உள்ள ஸ்டேஜுக்கு இதை சொல்றேன். இனிமே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம என்ன தவறு செஞ்சாலும் தப்பு செஞ்சவங்க மேலதான் நம்ம என்ன செய்யணும்?
உங்களை திருத்த முயற்சி செய்யணுமே தவிர நம்ம அவங்க எவ்வளவு பெரிய உறவினர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையே தவறு செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல நீதமா நல்ல முறையில அவங்கள வந்து திருத்துவதற்கான முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த 5 நபர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். முதல் நபர் யாரு? பாவ மன்னிப்பு கேட்பவர். இரண்டாவது நபர் யாரு? தவக்குல், இறைவன் மீது முழு தவக்குல் வைத்தவர். மூன்றாவது யாரு? பொறுமையாக இருப்பவர். நான்காவது முத்தத்தொஹீரின், தூய்மையாக இருப்பவர். ஐந்தாவது நீதமாக நடப்பவர். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 பட்டியல்ல நாம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மென்ஷன் பண்ணி பாருங்க. அல்லாஹ் நேசித்தவர்களை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வெற்றியாளர்களாக இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நேசித்தவர்கள் எப்பொழுதுமே நரகத்துக்கு போகவே மாட்டாங்க. அல்லாஹ் நேசித்தவர்கள் நிரந்தரமான சொர்க்கத்தில், அதில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த 5 பட்டியல்களில் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் இடம்பெற செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சரி, எந்திரிங்க. துவா ஓதிருங்க.